திருச்சிற்றம்பலம். என்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாறுமுதற் கடலே போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திரும்பலம் திரும்பலம். எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமழிமைகளால் முறை வணங்கிக் கொள்கின்றேன். என்னுடைய அன்பிற்கும் மதிப்பிற்குரிய ரமணா ஐயா அவர்களே, அந்த அருமையான பெருந்தகையாளுடைய மானச் செல்வங்களாக விளங்கி சைவத் திருமுறைகளையும் சித்தாந்த சாத்திரங்களையும் புராணங்களையும் முறையாக கேட்கின்ற ஆர்வமுள்ள மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்குடைய மனங்கறிந்த வணக்கத்தை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். கீர்த்தி திருகவல்லே மாணிக்கவாசகர் சொல்லுகின்ற அந்த திருவிளையாடலை எல்லாம் திருவிளையாடல் புராணம் விரித்து சொல்லுகின்றது. திருவிளையாடல் புராணத்துல 2 திருவிளையாடல் புராணம் நாம் வழக்கத்தில் இருக்கிறது. ஒன்று நம்பி திருவிளையாடல், இன்னொன்று பரஞ்சோதியாருடைய திருவிளையாடல். அந்த பரஞ்சோதியாருடைய திருவிளையாடல்ல நாம் இப்பொழுது ஞானோபதேசம் என்று நம்பி திருவிளையாடல்ல ஞானோபதேசம் என்று சொல்லப்படுகிறது. அதையும் நம்ம பார்த்தால் நல்லது, 2 நூலையும் பார்த்தால் நல்லது என்றுதான். தலைப்பு ஒன்றாயிருந்தாலும் வெவ்வேறு வகையை அவர்கள் சொல்லியிருப்பார்கள். அதனால் அந்த நூலை நாம் படிக்கிறோம். அதில் ஏறக்குறைய 35 பாடல் நாம் படிச்சிட்டோம். திருப்பெருந்தனுடைய பெருமையை இங்கே சொல்லுகிறார். நிறைபெறும் தவத்தோர் வேள்வி நீங்கரும் பெருமை மிக்கோர், மறுவிலா 300 மறையவர் விளங்கும் மூதூர், இறையினில் மருங்கு அணைந்தோர் யாவராயினும் பிறங்க பிரிவிலா அமரராக்கும் பெருந்துரை முந்தை பேரூர் என்கிறார். நிறைபெறும் தவத்தோர் வேள்வி நீங்கரும் பெருமை என்றால் வேள்வியிலே நீங்காதவர்கள், எப்பொழுதுமே அக்னி காரியம் என்று சொல்லுகின்ற அந்த வேள்வியை செய்கின்ற அந்தணர்கள், அவர்கள் 300 பேர் என்ற 300 மறையவர்கள். எப்படி தில்லையிலே 3000 பேர், அதுபோல் திருப்பெருந்துறையிலே 300 பேர் என்று சொல்ற வழக்கம் அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. அதனால மறுவிலா 300 மறையவர் விளங்கும் மூதூர், நிறைவேறும் தவத்தோர் வேள்வி நீங்கரும் பெருமை மிக்கோர், மறுவிலா 300 மறையவர். 40,000 பேர் மதுரையில் இருந்தார்கள் என்று சொல்றாங்க. எப்படி தில்லையிலே 3000 என்று சொன்னால் 48,000 என்று மதுரையிலே சொல்கிறார்கள். அதுபோல் திருப்பெருந்துறையிலே 300 பேர் இருந்திருக்கிறார்கள். அப்படி ஒரு எண்ணிக்கை சொல்றாங்க, ஒவ்வொரு ஊருக்கும் சொல்றாங்க. திரு ஆக்கூருக்கு ஒன்று சொல்றாங்க, திருவேழிமலைக்கு சொல்றாங்க. அதுபோல இங்கே திருப்பெருந்துறையிலே 300 மறையவர் விளங்குகின்ற மூதூர் படையவூர், இறைவனுக்கு பக்கத்தே அன்பாக மருங்கு அடைந்தோர், மிகுந்த அன்பினாலே அவனை அடைந்தால் யாராயினும் அடைந்தோர் யாவராயினும், சாதி மதம் எல்லாம் கிடையாது, யாவராயினும் பிறங்க பிரிவிலா அமரராக்குவான். பிரிவில்லா அமரர்கள் என்று சொன்னால் பெருமானிடத்திலே சென்று அவரை பிரியாமல் இருக்கின்ற ஒரு தேவகணத்திலே சிவகணங்களிலே ஒருவராக சேர்ப்பான் பெருமான். அப்படிப்பட்ட பெருந்துரை முந்தை பேரூர். பொதுவாகவே சேக்கிழார் பாடுவது போல வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவ துறை விளங்கன்னு பாடினார்னு சொல்லுவாங்க. வேதத்தை நெறியாக சொன்னார், சைவத்தை துறையாக சொன்னார். துறையிலேதான் இறங்கி நாம் நீராட வேண்டும். ஆற்றிலே நீராட வேண்டும் என்றால் ஒரு துறை, படிக்கட்டு கட்டப்பட்டிருக்கிற ஒரு துறை, அது ஆறாக இருந்தாலும் குளமாக இருந்தாலும் ஒரு துறையில இறங்கி நீராடணும்.
அதுபோல் சைவத்துறை, வேதத்திலே விரிந்து கிடக்கின்ற வேதத்திலே சைவம் ஒரு துறை. அந்த துறை நம்மை உய்விக்கும், அந்த துறையில இறங்கி பயன்படலாம், நாம் பயன்பெற முடியும் என்றாங்களே, அதுபோல இது பெருந்துறையினர். மக்களாக இருக்கிறவர்கள் எல்லாம் அமராக்குகிற பெருந்துறை இது. ஒரு வழி. இங்கே இறங்கினால், பெருந்துறையில இறங்கினால் பெருமானுடைய திருவடியை சேரலாம் என்று பெருந்துறை என்று அது பொருத்தமா அந்த ஊர் பெயர் அமைஞ்சிருக்கு. திருப்பெருந்துறை. உங்களை கரையேற்றுகின்ற, துறை வழியாக இறங்கலாம், துறை வழியாக ஏறலாம் இல்லையா? ஆற்றிலே நீந்துகிறவர்கள் அடித்துக் கொண்டு போற பொழுது துறை கிடைத்தால் அதில் பிடிச்சி ஏறிடலாம். அதுபோல் நீர்வழிப்படும் புனை போல ஆறுயிர் முறைவழிப்படுகிற பொழுது பெருமானுடைய திருவருளாலே அந்த துறையில ஏறலாம் அல்லவா? அதனால் திருப்பெருந்துறையினர். இறைவனுடன் அன்புடையவர்கள் எல்லாம் யாவராக இருந்தாலும் பிரிவிழா அமரராக்குகின்ற பெருந்துறை அந்த ஊர். அங்கே அருந்தவர் சிந்தை செல்லும் துறை, வந்து அணை அந்தனர் முந்தை மகம் புரிந்து செய்யும் துறை, சந்தை படும் துறை, புந்தி கடந்த பதம் தரும் துறை, இந்திரை வந்து உறையும் துறை, தொந்திகொள் தந்தி படும் பெருந்துறை, எந்தை பரிந்து குறுந்தில் இருந்த பெருந்துறையே. பெருந்துறை எவ்வளவு சிறப்பு என்பதற்கு ஒன்னா சொல்றார். தவம் செய்கின்றவர்கள் எல்லாம் அருந்தவர் சிந்தை செல்லும் துறை. எங்கே சென்று தவம் செய்யலாம் என்று தவசிகள் மனம் விரும்புகின்ற துறை பெருந்துறை. அங்கே வந்து அந்தணர்கள் முன்னே, அந்தணர் வந்து அடைகின்ற அந்தணர்கள், அவர்கள் மகம் என்றால் யாகம், வேள்வி, மகம் புரிந்து செய்யும் துறை. திருப்பெருந்துறையிலே அந்தணர்கள் எல்லாம் தவம் செய்கிறார்கள், யாகம் செய்கிறார்கள். சந்தை படும் துறையினர். சந்தை படும் துறை என்றால், சந்தம் என்றால் வேதம், வேதத்தை ஓதுகின்றவர்கள். வேதத்தை ஓதுகின்றவர்கள் எல்லாம் அங்கே இருக்கிறார்கள். அங்கே உருவாக பெருமான் வந்து 300 பேர் வேத பிள்ளைகள், வேத சிறார்களுக்கு 300 பேருக்கு அவன் வேதத்தை ஓதுவித்தான் என்பது பெருந்துறை புராணத்திலே வருவது. அதான் 300 பேர் என்றார். முன்னே மறுவிழா 300 மறையவர்னார். அங்கே வந்து சந்தை என்றால் வேதம், சந்தஸ், சந்தத்தினாலே வேதத்தை சொல்லுகின்றார் பெருமான். 300 பிள்ளைகளுக்கு சொன்னார், அவர்கள் வேதம் ஓதுவித்தார் என்றும், அதனால் புந்தி கடந்த பதம் தரும் துறை. நம்முடைய புத்திக்கு எட்டாது ஆன்ம அறிவெல்லாம் அடங்கி போய் பதிஞானம் பெறுகின்ற அந்த பக்குவத்தை தருகின்ற துறை. பதம் என்றால் சிவபதம், பெருமாளுடைய திருவடி பேர். புந்தி கடந்த பதம்னார், அறிவினாலே அடைய முடியாத பதம் அது. சித்தமும் செல்லா சேட்சி என்னார் மாணிக்க வாசகர். அதுபோல புந்தி கடந்த பதம் தரும் துறை. இந்திரை என்றால் இந்திராணி, இந்திரனுடைய மனைவி இந்திராணி வந்து தங்கினாள், அது புராணம். வந்து வழிபட்டாள். இந்திரை வந்து உறையும் துறை. அப்புறம் தொந்திகோள் தந்தி படும் துறையினர். போன வகுப்புல சொன்னோம், விநாயகர் வந்து தங்கியிருக்கிறார் என்று புராணத்தை பாடுறாங்க. மாணிக்கவாசகர் காலத்திலே விநாயகர் இல்லை, இருந்தாலும் அந்த பெருந்துறையிலே விநாயகர் வந்து வழிபட்டார் என்று சொல்வது ஒரு புராண மரபாக இருந்திருக்கிறது. மாணிக்கவாசகர் காலத்திலே விநாயகர் வழிபாடு இல்லை என்றாலும் பெருந்துறையினுடைய சிறப்பாக சொல்ற பொழுது விநாயகர் வந்து வழிபட்டார் என்று சொல்றதுல தவறு கிடையாது. பாட்டில் ஒன்றும் மாணிக்கவாசகர் காலத்திலும் சொல்ல, பொதுவாக சொல்றார். துறையெல்லாம் எப்படிப்பட்ட இந்திராணி வந்தாள், அது மாணிக்கவாசகர் காலத்துக்கு முன்னதானே. அதுபோல மாணிக்கவாசகர் காலத்துக்கு பின்னாலே விநாயகர் வழிபட்டிருக்கலாம் என்று நாம் வைத்துக்கலாம். புராணத்தில் அப்படி அந்த ஊருக்குள்ள புகழையெல்லாம் சேர்த்து சொல்வார்கள். 300 பிள்ளைகளுக்கெல்லாம் வேதம் ஓதுவித்தார், அந்தணர்கள்லாம் யாகம் செய்கிறார்கள். வேதம் ஓதுகின்ற பிள்ளைகள் எல்லாம் 300 பேர் அங்கே இருக்கிறார்கள். விநாயகர் வந்து அங்கே வழிபடுகிறார்.
இந்திராணி வந்து வழிபடுகிறார். இப்படிப்பட்ட துறை, அப்படிப்பட்ட பெருந்துறையில் என்ன, எந்தை பரிந்து குறுந்தின் இருந்தான், குருந்த மரத்தின் கீழே இருக்கின்றான் பெருமான், அப்படிப்பட்ட பெருந்துறை என்று சொன்னார். அதுக்கப்புறம் அவருடைய பெருந்துறையில உள்ள பாடல்கள் நிறைய இருக்கிறது. வயலெல்லாம் கண்ணல் சென்னல், மனமெல்லாம் நாகம் பூகம், மயலெல்லாம் தேர் விமானம், அவையெல்லாம் முனிவர் வானோர் புயலெல்லாம் மாடம் கூடம், புறமெல்லாம் வேள்வி ஓலம் ஓமம், கயலெல்லாம் தாவும் பாவி கரையெல்லாம் தவம் செய்வோர், வயலெல்லாம் கரும்பு போன்று சென்னலாம், வயலெல்லாம் கண்ணல் சென்னல்னார். கண்ணல்னா கரும்புன்னு ஒரு அர்த்தம், சென்னல்னு ஒரு அர்த்தம். கரும்பு விளைந்திருக்கிறது, சென்னல் விளைந்திருக்கிறது என்று சொல்லலாம். நான் சேக்கிழாருடன் பாடுறான் இல்லையா, அது கரும்பு அல்ல நெல் என்ன, கரும்பு அல்ல நெல் என்ன என்ற, அது கமுகல்ல கரும்பு என்ன என்று பாடுறார் சேக்கிழார். அது அது என்ன கரும்பான்னு கேட்டா கரும்பு இல்லைங்க, அது நெல்லுன்னாங்களாம். அப்புறம் இது பாக்கு மரமா கமுகா என்று கேட்டா இல்லையா, அது கரும்புன்னாங்களாம். அப்ப கரும்பு கமுகு போல வளர்ந்திருக்கிறது, சென்னல் கரும்பு போல வளர்ந்திருக்குதுன்னு அதெல்லாம் நயமாக சொல்ற பாட்டு. அது போல இங்க வயலெல்லாம் கண்ணல் சென்னல், நல்ல வளம். வயல்ல கரும்பும் இருக்கிறது சென்னலும் இருக்கிறது ஒரு அர்த்தம். வயலிலே சென்னெல்லாம் கரும்பு போல வளர்ந்திருக்கிறதுன்னு அர்த்தம். அப்புறம் வனம் எல்லாம், வனம்னா காடு, வனமெல்லாம் நாகம் பூகம்னா வானளவு உயர்ந்த கமுக மரங்கள் பாக்கு மரங்கள் இருக்கின்றன. மயல் எல்லாம் தேர் விமானம்னா விருப்பம் எல்லாம் விமானம், தேர் விமானம். தேவர்கள் எல்லாம் வந்து செல்கிறார்கள். ஒரு பெரிய நகரம் என்றால் அது விமான தளம் இருக்கிறது, கார் வந்து போகுது இல்லையா, அதுபோல அந்த பெருந்துறையிலே தேரோட்டிகள் என்று சொன்னால் அரசர்கள் பல பேர் வருகிறார்கள், தேவர்கள் வருகிறார்கள். விருப்பம் எல்லாம் தேர் விமானம், அவையெல்லாம், அவைனா கூட்டம், அவையெல்லாம் முனிவர் வானோர், தேவல் இருக்கிறார்கள், முனிவர் இருக்கிறார்கள். மேகம் தொடுமளவு மாடம், புயல் என்றால் மேகம், புயலெல்லாம் மாடம் கூடும், மாட மாளிகையில் மேகம் தங்குகிறது. புறமெல்லாம் வேள்வி, ஊர்ப்புறங்கள், ஊரிலே எல்லாம், எல்லா இடங்கள், எல்லா பக்கமும், ஊரிலே எல்லா பக்கத்திலும் வேள்வி யாகம் செய்கிறார்கள். கரையெல்லாம் தாவும், மீன்கள் தாவுகின்ற குளங்கள், பாவி என்றால் குளம், கரையெல்லாம் தவம் செய்கிறார்கள். அப்போ யாகம் செய்கிறார்கள், தவம் செய்கிறார்கள். தவம் செய்வது என்பது ஆகம முறை, வேள்வி செய்வது என்பது வேத நெறி. எனவே வேத நெறியும் ஆகம நெறியும் சிவநெறியும் அங்கே தழைத்திருக்கிறது திருப்பெருந்துறையில் என்று பார்க்கிறோம். சகம் பரிவரு கலைச்சங்கம் ஏறிய மகம் தரு மறைவுரு வங்கம்மா அறை, முகம் தரு பவக்கடல் முடிய ஓடியே தொகும் பொருள்படு பெருந்துறையை சார்ந்தால். பெருந்துறையை சார்ந்தது என்ன? பல்வேறு விதமான ஆடை அணிகலன்களை ஏற்றி வருகின்றது. கலை, கலை என்றால் ஆடைகள். சகம் பரிவரு கலை, சங்கம் ஏறிய மகம் தரு மறையுறு வங்கம் மால் வரையினர். உலகிலே பலவிதமான கலைகள், ஞான நூலை எல்லாம் கற்ற மாணிக்க வாசகருடைய இடம் அது. அங்கே அது வேள்வியெல்லாம் செய்கின்ற மாணிக்க வாசகர் அவர். முகம் தரு பவக்கடல் முடிய ஓடிய என்ன, நம்முடைய பவக்கடல் என்றால் பிறவி, பிறவி என்ற கடலை கடப்பதற்காக எங்கே சென்றார் மாணிக்க வாசகர் என்றால் பெருந்துறையை சேர்ந்தார். முகம் தரு பவக்கடல் முடிய ஓடிய என்ன. கப்பல் என்று சொன்னால் பல பொருள்களை ஏற்றிக்கொண்டு ஒரு துறையிலே வந்து அடையும். உலகத்திலே இருக்கிற பல வகையான கலன்கள், ஆடைகள் இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டு வருகின்ற மரக்கலம் ஒரு துறையிலே வந்து நிற்பது போல அது பெருந்துறையிலே வந்து நின்றது. அதுபோல உலகத்திலே இருக்கிற கலைகளை எல்லாம் கற்றவர், ஞானத்தோடு இருக்கின்ற
மாணிக்கவாசகர் வேள்வியை புரிகின்ற அந்த மாணிக்கவாசகர் என்ற மரக்கலவு இருக்கு இல்லையா, அந்த மாணிக்கவாசகர் என்ற மரக்கலவு இப்பொழுது பெருந்துறையை சார்ந்திருக்கிறது, பிறவி நீங்குவதற்காக பார்த்திருக்கிறது என்று சிலேடையாக மரக்கலத்திற்கும் வாத ஊரருக்கும் ஒரு சிலேடையாக பாடியிருக்கிறார் பார்க்கிறோம். சகம்பரி வருகலை சங்கம் ஏறிய மகம் தரு மறை ஒரு வங்கம் மால் அற முகம் தரு பவக்கடல் முடிய ஓடியே தொகும் பொருள்படு பெருந்துறை என்றார். அந்நகர் அணையா முன்னர் மாணிக்கவாசகர் அங்க போறார். அங்க போவதற்கு முன்னாலேயே அந்நகர் அணையா முன்னர், பாட்டில் இங்க அணையான்னு எழுத்துப்படையா இருக்குது என்னுடைய புத்தகத்துல. அந்நகர் அணையா முன்னர் அங்கம் நெஞ்சு வேறா முறை வேறாகி துண்ணு பேரன்பு நீட துணைவிடி அறிவிப்பாய முன்னர் மயிர் சிலும்ப உயர்கரம் குவிய ஆறா வன்னிசேர் மெழுகே என்ன உருகினார் வாத ஊரர். திருப்பெருந்துறைக்கு போகிற பொழுதே அவருடைய உள்ளமெல்லாம் உருகுகின்றதுன்றார். அந்நகர் அணைகிறார். ஊருக்கு போவதற்கு முன்னாலேயே அங்கம் நெஞ்சு உரையினார். அங்கம்னா உடம்பு, நெஞ்சு மனம், உடலும் மனமும் வேறாகி மொழி வேறாகி துண்ணு பேர் அன்பு நீட, அன்பு நீரினால் பேச்சு வராது, உடல் சிலிர்க்கும், துணைவிடி அருவி பாய, கண்கள்ல கண்ணீர் வருகிற, உடம்பு சிலிர்க்கிறது, உன்னர மயிர் சிலும்ப, உடம்பிலே இருந்த புலகாங்கிதம் உடல் சிலிர்க்க, உயர் கரம் குவியர்ன, கரத்தை உயர்த்தி கும்பிட்டார் என்றால் தலைக்கு மேலே கும்பிடுகிறார். கரங்குவிவார் சிறங்குவிவார் என்று சொன்னார் இல்லையா, இவர் உயர் கரம் குவிய, கைகள் எல்லாம் மேலேறி சிரம் குவிய, வன்னி சேர் மெழுகென, வன்னினா நெருப்பு, நெருப்பை சேர்ந்த மெழுகு எப்படி உருகுமோ அதுபோல் விரைந்து உருகினார். நெருப்பை சேர்ந்த மெழுகு எப்படி உருகுமோ அதுபோல் விரைந்து உருகுகிறார் வாதவூர். அடுத்த பாட்டு. திருந்தும் முன் தவத்தினாலே செல்வம் மேல் ஆசை விட்டு பரந்த நெஞ்சு ஒடுங்க கண்டு பன்முறை அரிசையித்து இப்பெரும்பதி அடையா முன்னர் அடைந்தது பேரன்பு என்னை பொருந்திய தலங்கள் தம்முள் தலம் இதுபோல் ஒன்று என்றேனாராம். பரஞ்சோதியார் என்ன சொல்றார், இந்த பிறப்பிலே உங்களுக்கு செல்வத் மேலே பற்றில்லை என்றால் அது தவம்ன்றார். நீங்க செய்த தவத்தின் காரணமாக இப்பொழுது பொருளாசை உங்களுக்கு இல்லை என்றார். மக்களுக்கெல்லாம் பொருளாசை தான் நிறைய இருக்குது இல்லையா, அப்ப தவம் இல்லைன்னு அர்த்தம். பொருளாசை இல்லை என்றால் அது ஒரு தவம். ஏன்னா அந்த பற்று உங்களுக்கு நீங்கி போச்சு இல்லையா, அது சொல்றார். திருந்து முன் தவத்தினாலே செல்வம் மேல் ஆசை விட்டார். ஏனென்றால் அமைச்சர் பெரிய செல்வந்தர், பாரவர அமைச்சர் அல்லவா, கொண்டு வருவது பெரிய பொருட்களை எல்லாம் பொன்னை எல்லாம் கொண்டு வருகிறார் கருவூரத்திலிருந்து. இதெல்லாம் அவருக்கு நினைவே இல்லை, மறந்து போச்சு, பற்று நீங்கினார், மனம் ஒடுங்க கண்டார், பரந்த நெஞ்சு ஒடுங்கினார், வந்த நோக்கம் வேறு, எல்லாவற்றையும் மறந்து போய் பெருமானையே எண்ணுகிறார், நெஞ்சு ஒருமைப்பட்டு பன்முறை அரிசிக்கிறார். ஊருக்கு வருவதற்கு முன்னாலே இப்படியெல்லாம் நமக்கு நடக்கிறதே, எத்தனையோ தலங்கள் இருக்கிறது, ஆனா அந்த தலங்களில் எல்லாம் சிறந்த தலம் இதுதான், பெருந்துறைதான் என்று பெரும்பதி அடையா முன்னர் எனக்கு பேரன்பு அடைந்தது. பேரன்பு உள்ளத்திலே வருகிறது அல்லவா. எந்தை பொருந்திய தலங்கள், பெருமான் இருக்கிற எத்தனையோ தலங்கள் இருக்கலாம், ஆனால் என்னை ஆட்கொள்கின்ற தலம் இதுதான். நீங்க பார்க்கலாம், அருளாளர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு இடம்தானே பெருமான் காட்டியிருக்கிறான். சீர்காழித்தலம், அப்பர பெருமானுக்கு திருவதிகை, சுந்தர பெருமானுக்கு திருவெண்ணைநல்லூர், மாணிக்க வாசகருக்கு திருப்பெருந்துறை என்று எத்தனையோ தலங்களிலே பெருமான் வீட்டிருந்தாலும் அவனுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு தலத்தை காட்டியிருக்கிறார். அதுதான் ஆட்கொண்ட தலம். நம்முடைய அனுபவத்தில் அப்படி வரும். எத்தனையோ தலங்களுக்கு போகிற பொழுது ஏதோ ஒரு தலத்தின் மேல ஈடுபாடு ஏற்படும், அது ஏன்னு தெரியாது.
மாதவரம் உள்ளே போற பொழுதே அவர் அமைச்சர் மதுரையில் எத்தனையோ மதுரையில் தான் இருந்து வரார். மதுரையே பெரிய தலம் தானே. ஆனால் திருப்பெருந்துறை எனக்கு ஏதோ ஈர்ப்பு இருக்கிறது என்று பொருந்திய தலங்கள் தம்மில் தலம் இதுபோல் ஒன்று இல்லைன்னார். பரிவில் இங்கு எய்தியதற்கு என்ன பாக்கியம் செய்தேன், என்ன புண்ணியம் நான் செய்தேன்னு தெரியல. இந்த அரிய செங்கனகத்தோடும் அமர்வும் என்று அறுதிக்கிட்டு கூட வேற பொண்ணு இருக்கு இல்லையா. பெருமானை எண்ணிக்கொண்டிருக்கிற பொழுது பொன் சுமையா இருக்குது. இந்த அரிய செங்கனகம் செம்பொன் எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறோம். சரி, கொஞ்சம் தங்குவோம், அங்க கொஞ்ச நாள் தங்கலாம், திருப்பெருந்துல இருக்கலாம். அமர்வம் என்று அறுதியிட்டு அதாவது உறுதியாக அதை எண்ணினார். ஒருவரும் படையை மிக்க பொன்பறித்தவரை மற்றும் வரிசையுள்ளவரை அங்கன் வரவழைத்தார். கூட்டமா வந்தாங்க இல்லையா, பொன்னை தாங்கி வந்தவர்கள், கூட வருகின்ற அமைச்சரோடு கூட வந்த வீரர்கள், இன்னும் படைகள், குதிரை, யானை எல்லாம் வருது இல்லையா. அதுபோல இருக்கின்ற படை வீரர்களை அழைக்கிறார். துணையாக வந்த வீரர்களை எல்லாம் அழைக்கிறார் அமைச்சர். பொன் எடுத்துக்கொண்டவரை அழைக்கிறார். ஒருவரும் படையை மிக்க பொன்பறித்தவரை, பின்னே வருகின்ற பாதுகாவுக்கு வருகின்ற படையினர்களை எல்லாம், படை மக்களை எல்லாம், பொன்னை எடுத்து கொண்டு வந்தார்கள் அவர்களை எல்லாம், வரிசை உள்ளவரை அங்கள் வரவழைத்தார். வாருங்கள் என்று சொன்னார். வருங்க சொல்லி அருளி செய்வார். என்ன சொல்றார் பாருங்க. நீங்க என்ன பண்ணணும், வார்புகழ் ஆடி திங்களில் குதிரை வந்திடாது, ஆவணி மதியில் கரைதொறும் இறங்கும் ஐயமோ இல்லை, காவல்கூர் அரும்பொருட்டு எல்லாம் பரிநனி கொண்டு வருவல் யானே, பாண்டியர்க்கு உரையும் இச்செய்தி, திருமரல் உறாது கடிது போங்கள், நீங்கள் சிவன் செயல் தெரிந்திடாது என்றார். பரஞ்சோதியாருடைய திருவிளையாடு புராணத்தில் வேற மாதிரி இருக்கிறது. இங்க என்ன செய்கிறார், திருப்பெருந்துறைக்கு போன உடனே அவருக்கு ஞானம் கிடைக்கிறது. இவ்வளவு சீக்கிரமாக குதிரை வராது, நீங்க என்ன செய்யணும், இங்க எனக்காக காத்திருக்காதீங்க, நேரா போய் பாண்டியன் இடத்துல சொல்லுங்க. என்ன என்றால், குதிரை வருவதே, திருப்பெருந்துறைக்கு வருவதே ஆடியில வராது, ஆவணியில் தான் வரும். அதாவது வரற்புகள் ஆடி திங்களில் குதிரை வந்திடாது, ஆவணி மதியில், ஆவணி மாதம், அது என்ன பௌர்ணமி, ஆவணி மதியில் கரைதோறும் இறங்கும், திருப்பெருந்துறை வந்து இறங்கலாம், குதிரைகள் எல்லாம் மரக்கலம் வரலாம், ஐயமோ இல்லை, சந்தேகப்பட வேண்டாம். காவல் கூர் அரும் பொருட்டு எல்லாம், நிறைய பொன்பொருளா இருக்கு இல்லையா, இதெல்லாம் நான் வைத்துக்கிறேன், காவலோடு கூடிய பொன்னை கொடுத்துட்டு போங்க. இந்த பொண்ணுக்கெல்லாம் நான் குதிரைகளை நானே கொண்டு வருகிறேன். அரும் பொருட்டு எல்லாம் பரிநனி கொண்டு வருவல் யாரே, நிறைய குதிரைகளை எல்லாம் வாங்கி கொண்டு வருகிறேன் நான். இதை பாண்டியருக்கு போய் சொல்லுங்க. உரைமை செய்தி, திருமரல் உறாது சீக்கிரம் போங்க. திருமரல் என்று சொன்னால் அச்சம், கலக்கம், கலக்கம் அடையாமல் நீங்க சீக்கிரம் போங்க. கடிது போய் நீங்கள் சொல்லுங்கள், சிவன் செயல் தெரிந்திடாது, எல்லாம் பெருமானுடைய செயல், அவன் செயலை நாம் அறிய மாட்டோம், எனவே பெருமான் அருளாலே எப்பொழுதோ வரும் என்று முதலே ஒரு குறிப்பா சொல்றார். வரப்போற குதிரை எல்லாம் மரக்கலத்திலிருந்து இறங்குகிற குதிரை அல்ல, அரபு நாடு போன்ற மற்ற நாடுகளிலிருந்து வருகின்ற குதிரைகள் அல்ல, பெருமான் அருளால் வருகின்ற குதிரைகள் குறிப்பா சொல்லிட்டார். அவர் வாக்கள் அப்படி வருது. திருமரல் உறாது கடிந்து போய் நீங்கள் சிவன் செயல் தெரிந்திடாது, சிவன் என்ன நினைக்கிறான் தெரியாது, அதை அறிய முடியாது, போய் நீங்க அதை சொல்லுங்க பாண்டியனுக்குன்னு அனுப்புறார். ஆங்கு அவர் போய் ஒப்ப அரசனுக்கு உரைக்க, இப்பால் இங்கு இவர் ஒப்பார் போல யாவையும் விட்டு பொய்கை ஓங்கு நீராடி வெந்நீர் அணிந்து உயர் ஆலயத்து பாங்குறும் இறைவன் தன்னை பணிகுவான் தனி அடைந்தார். அதாவது கூட படைபலத்தோடு வந்தார். அந்த படைவீரர் ஒருத்தரோட தங்களை நீங்க போயிடுங்க, எல்லாரும் போயிடுங்க,
நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். குதிரை நாயை வாங்கி கொண்டு வருவேன்னு ஒத்த அனுப்பிச்சிட்டார். அவங்க போய் அரசனுக்கு சொல்லிட்டாங்க. வேகமா போனாங்க, அரசனுக்கு சொல்லிட்டாங்க. இங்க என்ன நடக்குது? இங்கு இவர் ஒப்பார் போல யாவையும் விட்டார். எல்லாவற்றையும் பெருமான் எப்படி, சிவபெருமான் எப்படி எல்லாவற்றையும் பற்றத்து இருக்கிறாரோ அதுபோல எல்லாவற்றையும் விட்டார். ராஜகாரியங்கள்லாம் விட்டார். அமைச்சராருக்கெல்லாம் மறந்தார், குதிரை வாங்க மறந்தார், எல்லாவற்றையும் விட்டார். இங்கு இவர் ஒப்பார் போல யாவையும் விட்டார். பொய்கை ஓங்கு நீராடினார், போய் நீராடினார், வெந்நீர் அணிந்தார், உயர் ஆலயத்திலே பாங்குறும் இறைவன் தன்னை பணிகுவான் தறி அடைந்தார். பெருமானை போய் வணங்குவதுக்காக போயிட்டார். அப்ப வந்த கோலம் அமைச்சர் கோலம். ஆனால் குளத்திலே நீராடி திருநீர் அணிந்து, அவருடைய இயல்பு என்ன? அமைச்சர் தான். இப்ப அமைச்சரா எண்ணல, அவரை தன்னை அமைச்சரா எண்ணிக்கல, அடியானாக சிவனடியானாக எண்ணிக்கொண்டு எல்லாவற்றையும் விட்டார். எல்லாவற்றையும் விட்டு அவர்தான் இயல்பாக அடியவர் போல நீராடி வெந்நீராடி அங்கே செல்லுகிறார். இறைவனை பணிய போனார். எப்படி அவருக்கு இருக்குது என்றால், இறைவனை வணங்க போற பொழுது குருந்த மரத்தின் கீழே பெருமான் இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறான்னு பாருங்க. திருந்திய சிகையும் நூலும் செவ்வியில் துளங்க வானுள் விரிந்த தாரகை கணத்துள் விளங்கு தன் மதியம் என்ன பரிந்து மாணவர்கள் சூழ பக்தனார வரவு பார்த்து பெருந்துரை குருந்தம் நீடல் இருந்தவன் பெரிய ஆசான். பெரிய ஆசான், பெரிய ஞானாசிரியன் அல்லவா அவர். எல்லாவற்றையும் போதிக்கிற பெருமான் குருந்த மரத்தின் கீழே இருக்கிறாரா. சிகை, சிகாமுடி இருக்கிறது. திருந்திய சிகை, நன்றாக இழுத்து கட்டப்பட்ட சிகை, பூணூல் இருக்கிறது. வானத்திலே இருக்கிற நட்சத்திரங்களுக்கு இடையிலே சந்திரன் இருப்பது போல மாணவர்களுக்கு இடையே சூழ சந்திரனை போல பெருமான் இருக்கிறார். சோமசுந்தரர் அழகு அல்லவா, நிலவினோட அழகு போல அவர் இருக்கிறாரா. அவருடைய நோக்கம் என்ன? பக்தனார் வரவு பார்க்க, தன்னுடைய பக்தனாக இருக்கிற மாணிக்க வாசகர் வர வேண்டும் அல்லவா, அதற்காக குருந்த மரத்தின் கீழே இருக்கிறார். குருந்த மரத்தின் கீழே இருந்தார். காசில் நான்மறை முழங்க கருணையில் சிறந்திருந்த தேசிகேசனை காணாமுன் செயலடிந்து உடலம் கம்பித்து ஆசிலா விதியின் 8ஆல் 5 மண்ணில் தோய பாசம் 3 அகல வீழ்ந்து பன்முறை பணிந்து நின்றார். திருவாசகத்துல ஈர்த்தி என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே என்றார் இல்லையா, அதைத்தாங்க சொல்றார். ஈர்த்தி என்னை ஆட்கொண்டான், கோகடி ஆண்ட கோ சொல்றார் இல்லையா. குருந்த மரத்தின் கீழே திருப்பெருந்துறையில் கோயில்ல இருக்கிறார். கோகடி என்பது திருக்கோயிலுக்கு பெயர். அங்கே குருந்த மரத்தின் கீழே இருக்கிறார். காசியில் நான்மறை முழங்க, காசுனா குற்றம், குற்றமில்லாத 4 வேதங்கள் முழங்குகின்றன. கருணை மிகுந்த தோற்றத்தோடு இருக்கிறார். தேசிகேசன் என்றார். தேசிக ஈசன் அர்த்தம். தேசிகனாக இருக்கிறார், அவன் ஈசன். குருவாக வந்திருக்கிற ஈசன் அர்த்தம். தேசிகேசன். தேசிகேசனை என்றால் தேசிக ஈசன் பிரிக்கணும். அத தேசி என்றால் குரு, ஞானகுரு. ஈசன் பெருமான். அவனை காணாமுன், பார்ப்பதற்கு முன்னாலே என்ன கண்டுன்னு அர்த்தம். அங்க காணாமுன்னு வருது, கண்ட உடனேன்னு அர்த்தம். அங்க பாட்டுல காணாமுன்னு சொல்லுவாங்க. குருநாதரை உடனே காணுகிறார். பார்த்த உடனே செயல் அடிந்தார். உடல் கம்பித்தது, உடல் நடுங்கினார். கம்பித்தல் நடுங்குதல். கம்பம் என்றால் நடுக்கம் அர்த்தம். அதாவது பூகம்பம் என்று சொல்றோம். கம்பம் என்றால் நடுக்கம். உடல் கம்பிக்கிறது. ஆசிலா விதியில் ஒரு குருவை வணங்குவது எப்படி? 8ஆல் 5 அஷ்டாங்க நமஸ்காரம், பஞ்சாங்க நமஸ்காரம் இரண்டும் செய்யணும். நமக்கு பொதுவாக நமஸ்காரங்களை பற்றி சொல்லியிருக்கிறார்கள்.
பஞ்சாங்க நமஸ்காரம் அஷ்டாங்க நமஸ்காரம் செய்ய முடியாத போது ஏகாங்க நமஸ்காரம் என்று தலைமட்டு வணங்கலாம். ஏகாங்க நமஸ்காரம் என்றால் தலைமட்டு வணங்கு, தலையே நீ வணங்கா என்றார் இல்லையா, அது தலைமட்டு வணங்கினால் ஏகாங்க நமஸ்காரம், ஏக அங்கம், ஒரு அங்கம். திரியங்க நமஸ்காரம் என்றால் கைகள் இரண்டையும் தலைக்கு மேல் குப்பினால் கைகள் 2 தலை 1 3, எனவே திரியங்க நமஸ்காரம். அப்புறம் பஞ்சாங்க நமஸ்காரம், கீழே விடுகிற பொழுது தலை, கால், கால் முட்டிருக்க கால்கள், 2 தோள்கள், இதெல்லாம் சேர்ந்தால் 5, 2 தோள் 2 கால் ஒரு தலை சேர்ந்தால் பஞ்சாங்க நமஸ்காரம். அஷ்டாங்க நமஸ்காரம் சொல்ற பொழுது மார்பு 2 காது சேர்த்துக்கணும், மார்போடு 2 கால் இந்த பக்கம் வணங்குறோம் இல்லையா, அது அஷ்டாங்க நமஸ்காரம். சர்வாங்க நமஸ்காரம்னு சொல்லுவாங்க, நெடுங்கடையாக விழுந்து கையையும் காலை நீந்துகிறார் இல்லையா, நீந்துறாங்க இல்லையா, அதுபோல மாற்றி மாற்றி வணங்குதல், அது சர்வாங்கம், எல்லா அங்கங்களும் தரையிலே விடும்படியாக சர்வாங்க நமஸ்காரம். அப்ப ஏகாங்க நமஸ்காரம், திரியங்க நமஸ்காரம், பஞ்சாங்க நமஸ்காரம், அஷ்டாங்க நமஸ்காரம், சர்வாங்க நமஸ்காரம் என்று இப்படி இடத்திற்கேற்றாற் போல, வசதிக்கேற்றாற் போல, அன்புக்கேற்றாற் போல வணங்கலாம், தகுதிக்கேற்றாற் போல வணங்கலாம். பெரிய புராணத்துல ஒரு செய்தி சேக்கிழார் சொல்லுகிறார். சுந்தர பெருமான் திருவாரூருக்கு செல்லுகிறார். திருவாரூருக்கு போற பொழுது திருவாரூருடைய கோயில் கோபுரம் இருக்கு இல்லையா, அந்த கோபுரத்தை தரிசிக்கிறார். தரிசித்து விட்டு அங்கே பஞ்சாங்க நமஸ்காரம் செய்கிறார் சொல்றார். கோபுர தரிசனத்திலே கோபுரத்தை பார்த்து செய்வது பஞ்சாங்க நமஸ்காரம். பஞ்சாங்க நமஸ்காரம் செய்துவிட்டு உள்ளே போகிறார். கொடிமரத்தின் கீழே பெருமானை எண்ணி வணங்குகிறார். அங்கே அஷ்டாங்க நமஸ்காரம் செய்கிறார் என்று பாடுறார். பெரிய புராணத்தை ஆங்காங்கே சைவ மரபு எல்லாம் சொல்லப்படும். சேக்கிழார் அங்கங்கே அழகா சொல்லுவார். அதெல்லாம் நம்ம மறக்காம படித்து ஞாபகம் வச்சுக்கணும். கோயில் கோபுரத்தில் போனா பஞ்சாங்க நமஸ்காரம், கொடிமரத்தில் போனா அஷ்டாங்க நமஸ்காரம். இதுல பெண்களுக்கு ஒரு விலக்கு கொடுத்திருக்கிறார்கள். பஞ்சாங்க நமஸ்காரம் செய்தால் போதும், அஷ்டாங்க நமஸ்காரம் செய்ய வேண்டாம் என்று பெண்களுக்கு விதிவிலக்கு தந்திருக்கிறார். காசில் நான்மறை முழங்க கருணையில் சிறந்திருந்த தேசிகேசனை காணாமுன் செயலறிந்து உடலம் கம்பித்து ஆசிலா விதியின் 8ஆல் 5ஆல் 8 அஷ்டாங்க நமஸ்காரம், 5 பஞ்சாங்க நமஸ்காரம். மண்ணில் தோய, மண்ணிலை விழுந்து வணங்க, பாசம் 3 அகல வீழ்ந்து பன்முறை பணிந்து நின்றார். ஆணவம் கண்மம் மாய் என்ற 3 போயிட்டான். அஷ்டாங்க நமஸ்காரம் பஞ்சாங்க நமஸ்காரம் செய்த போது 3 குற்றங்கள் போயிற்று. ஆணவம் கண்மம் மாய் என்ற 3 மலங்களும் நீங்க பன்முறை பணிந்து வீழ்ந்தார். ஒரு குருவை பார்க்கிறார், பெருமானை பார்க்கிறார், சிவ தரிசனம் தானே. சிவ தரிசனம் ஞானாசிரியரை பார்க்கிற பொழுது பன்முறை விழுந்து எழுகின்றார். அவருக்கே புரியல. மாணிக்கவாசர் வருகிறார், வாதவூரர். பெருமான் பார்க்கிறார். நின்றவர் தம்மை அன்பு நேடிய திருநோக்கத்தால், எவ்வளவு பெரிய புண்ணியம். பெருமான் இவருக்காக ஞானாசிரிய கோலம் கொண்டு வந்திருக்கிறான். அவருடைய திருப்பார்வை நேராப்படுத்து பாருங்க, எவ்வளவு பெரிய புண்ணியம். நின்றவர் தம்மை அன்பு நேடிய திருநோக்கத்தால் வென்றிகொள் சிரமுன்னாக மேவுதாள் ஈரதாக ஒன்றிய மந்திரத்தால் நோக்கி நோக்கு உபதேசத்தால் மன்றுர உபதேசித்து முன்னுர வரவழைத்தான். முன்னே வா மாதவரனே, முன்னே வா என்கிறார். அன்போடு கண்களிலே நோக்குகிறார். திருக்கரத்தை முன்னிறுத்துகிறார். திருவடலை உயர்த்துகிறார். உபதேசம் செய்கிறார். என்னென்ன நடக்கிறது? திருநோக்கம் என்பதனாலே நயன தீட்சை. கைகளை தலைமையில வைக்கிறார். எனவே அஸ்தமஸ்தக தீட்சை. உபதேசம் செய்கிறார், வாசக தீட்சை. கால்களை தலைமையில் வைக்கிறார்,
அது திருவடி தீட்சை. இவ்வளவும் தெரியுது, இவ்வளவு செய்கிறான்னு சொல்ல போறார். இவ்வளவு தீட்சை நடக்குது. நயன தீட்சை நடக்கிறது, வாசக தீட்சை, ஸ்பரிச தீட்சை எல்லாம் நடக்குது. நின்றவர் தம்மை அன்பு நீடிய திருநோக்கத்தால் வென்றிகொள் சிரம் முன்னாக மேவுத்தாள் ஈரதாக கரத்தை முன்னிறுத்தினார், சிரத்தை முன்னிறுத்தினார், கரத்தை சிரத்தின் மேலே வைத்தார், திருவிடைகளை உயர்த்தி பத்மாசனத்தை இருந்து சின்முத்திரை காட்டுகிறார். மந்திரத்தினாலே நோக்கி சின்முத்திரை காட்டி மந்திரங்களை உச்சரிக்கிறார். நயன தீட்சை செய்கிறார். திருக்கண் சாத்தி உபதேசித்தார். இங்கே நடந்து போச்சு. அடுத்து அன்னவர் ஒல்கி மெல்ல அஞ்சி அஞ்சலியில் செல்ல பன்முறை முறுவல் கூர்ந்து பாவனை செய்து பண்பில் தன்னடி சூட்டி நாமம் சாத்தி ஆச்சாரம் பூட்டி சின்மய அஞ்செழுத்தை செவிப்புலத்து உபதேசித்தான். தன்னுடைய மாணிக்கவாசனுடைய செவியிலே அஞ்செழுத்தை உபதேசிக்கிறார் பார்க்கிறோம். திருவாதூர் இப்படி சொன்னவுடனே பயந்து போறார், மெதுவாக பயந்து போகிறார். அன்னவர் ஒல்கி நடுங்குகிறார், மெதுவா போறார், அஞ்சுகிறார், அஞ்சலி செய்தார். கைகளை எல்லாம் தலைக்கு மேலே வைத்து அஞ்சலி செய்கிறார், வணங்கிக் கொண்டு செல்கிறார். பெருமான் பார்க்கிறார், அவரை பன்முறை முறுவல் கூர்ந்து பாவனை செய்கிறான். பெருமான் சிரிக்கிறாராம். குருநாதர் பலமுறை புன்னகை செய்கிறார். இப்போ அப்பர் பெருமான் பாடுற பாட்டுக்கல நடராஜனை பற்றி, குடித்த புருவமும் கும்பை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேல் பால்வெண்ணீரும் பாடுறதுல கும்பை செவ்வாயில் குமிழ் சிரிப்புன்றார் பாருங்க. ஒரு குருநாதர் சீடனை அழைக்கிற பொழுது சிரிக்கும், லேசா சிரிக்கிறார். உண்மையான சீடன் வந்திருக்கிறான் என்று அவருக்கு மகிழ்ச்சி வருதான். எனவே குருநாதர் சிரிக்கிறார். பன்முறை முறுவல் கூர்ந்து பாவனை செய்து அன்பினாலே அந்த கண்களிலே அவருடைய அன்பு தெரிகிறது, பெருமானுடைய அருள் தெரிகிறது. பண்பில் தன்னடி சூட்டினார், திருவடியை சூட்டுகிறார், தலையின் மேலே திருவடி சூட்டுகிறார். நயன தீட்சை, ஸ்வரிச தீட்சை எல்லாம் முடிந்தது. இங்கே திருவடி தீட்சை செய்கிறார், அஞ்செழுத்தை உபதேசிக்க போகிறார். தன் திருவடி வைத்து ஆச்சாரம் பூட்டின்றார். ஆச்சாரம் என்று சொல்றது இயல்பாக அவருக்கு உள்ள இயற்பெயர். அந்த இயற்பெயரை நீக்கிவிட்டு உபதேச நாமம், தீட்சா நாமம் வேறு பெயரை வைக்கணும். எனவே பெருமான் மாதவரர் தலைமையை திருவடி சூட்டினார், தன்னடி சூட்டி நாமம் சாத்தின்ற. நாமம் சாத்தி என்றால் அவருக்கு ஒரு பெயர் சொல்லுகிறார். ஆத்தி ஆச்சாரம் பூட்டின்ற திருப்பெயரை சொல்லி அந்த சடங்குகளை எல்லாம் செய்கிறார், தீட்சா சடங்குகளை செய்கிறார். சின்மய அஞ்செழுத்தை, சூக்கும் ஐந்தெழுத்தை அவர் காதிலே உபதேசம் செய்கிறார். பெருமக்களே, உபதேசித்தல் அஞ்செழுத்தில் வருது. காசுப்பிள்ளை அவர்கள் மாணிக்கவாசகர் வரலாற்றை சொல்ற பொழுது முதலாவதாக பெருமானவருக்கு சூல பஞ்சாட்சரத்தை உபதேசித்தார்னு சொல்றார். ஆனால் பரஞ்சோதியார் தம்முடைய திருவிளையாடல்ல சூக்கும் அஞ்செழுத்துன்னு சொல்றார். சூல பஞ்சாட்சரம் என்றால் நமச்சிவாய, சூக்கமம் என்று சொன்னால் அது சிவாய நம. இங்க என்ன சொல்லிட்டார்? சின்மய அஞ்செழுத்து. சின்மயம் என்று சொன்னால் அறிவுமயமான அஞ்செழுத்துன்னு அர்த்தம். அப்ப அறிவுமயமான அஞ்செழுத்து என்றால் மலம் மறைப்பு நீங்கணும். புத்தி பஞ்சாட்சரம் தான் அறிவுமயமான ஞானத்தை தருவது, ஞானத்தை திறந்து வீடு வேற்றை தருவது. எனவே சின்மய அஞ்செழுத்துன்னு பொதுவா சொல்லிட்டார் நம்பி திருவிளையாடல். சின்மயம் என்றதுனாலே அறிவுமயமானது,
அது ஞான தீட்சை. அதுல நாம என்பதை விட்டால் நமச்சிவாயிரம் நம இருக்கிறது, சிவாய நமல நம இருக்கிறது, ஸ்தூல பஞ்சாட்சரத்தில் நம இருக்கிறது, சூக்கு பஞ்சாட்சரம் நம இருக்கிறது. அதை விட்டு நம இல்லாத இடைவது சிவஞானபுரத்துல உராத்துணை தேர்த்தன பாசம் ஒருவ தன் இழலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்தேன்னார் இல்லையா? அங்க சொல்ற அஞ்செழுத்து என்பது புத்தி பஞ்சாட்சரம். சிவாய யா நாம கிடையாது. அங்க பாட்டிலே வருது இல்லையா நூற்பாவல. அதாவது உராத்துணை தேர்த்துகிற பாசம் ஒருவ பாச எழுத்துக்கள் நீங்குகின்றன என்றால் நாம இரண்டும் பாச எழுத்து, அது நீங்க சிவாய. எனவே அங்க புத்தி பஞ்சாட்சரம் சொல்றாள் இல்லையா சிவஞானபுரத்துல, அதுபோல இங்க சின்மய அஞ்செழுத்தை செவிப்புலத்து உபதேசித்தார் என்றால் யாருக்கும் கேட்கக்கூடாது, அந்த மந்திரம் கேட்கக்கூடாது. உபதேசிக்கிறப்போ அந்த உபதேசத்தை காதிலே சொன்னார். அப்ப என்ன நடக்கிறது? வாசக தீட்சை, ஸ்பரிச தீட்சை, ஞான தீட்சை மூன்று நடக்குது. வாசக தீட்சை செய்கிறார், அஞ்செழுத்தை சொல்லுகிறார், மாணிக்கவாசி என்ற பெயரை சூட்டுகிறார், தீட்சா நாமத்தை சொல்லுகிறார், திருவடி தீட்சை வைக்கிறார், திருவடியை வைத்து தன் அடி சூட்டுகிறார் என்று பார்க்கிறோம். மாணவ செல்வங்களே, நீங்க மாணிக்கவாசனுடைய திருவாசகத்தை படிச்சீங்கன்னா பல இடங்கள்ல தன்னை ஆண்டு கொண்டதை அழகா பாடுறார். நமக்கு நல்ல அகச்சான்று கிடைக்குது. இது புராணமா இருக்கலாம், இதுல கொஞ்சம் கற்பனை கூட கலந்திருக்கலாம். ஆனால் நடைமுறையிலே திருப்பெருந்துறையை ஆட்கொண்ட வரலாறு இருக்கு இல்லையா, அது நடந்த உண்மை என்பதற்கு அவர் பாடிய திருவாசகமே சான்று. எத்தனையோ வருஷத்துக்கு திருவாசகத்தை நாம் சான்றா சொல்லலாம் அவருடைய வரலாற்றுல. ஆனால் இங்க திருப்பெருந்துறை ஆட்கொண்டான் என்றால் கோகழி ஆண்ட குருமணி என்றார். கோகழி ஆண்ட குருமணின்னு சொன்னா திருப்பெருந்துறை ஆண்டு கொண்டான் வருது. அப்புறம் செந்தழல் புரை திரு மேனி காட்டினான், அந்தணனாக வந்தான் பாட்டு இருக்கிறது. கழுத்திலே கடுநீர் மாலை போட்டுக் கொண்டு வந்தான், காதலன் ஆகி கடுநீர் மாலை, செங்கடுநீர் மாலை இருக்குது அல்லவா, அது ஞானாசிரியனுக்கு உள்ள அடையாள மாலை. ஏழுடைத்தாக எழில்வர அணிந்தான், காதலன் ஆகி கடுநீர் மாலை, என் மேல் அன்பு கொண்டு ஞானத்தை சொல்வதற்காக செங்கடிரி மாலையோடு வருகின்றான், குருவாக வந்தான். என்னையும் ஒருவனாக்கி இருங்கள் சென்னையில் வைத்த சேவகன், இணையார் திருவடியின் தலைமையில் வைத்தான் என்றெல்லாம் அகச்சான்றாக பெருமான் கோகழிலே ஆட்கொண்டது, ஞான குருவாக வந்தது, செங்கடிரி மாலை அணிந்து கொண்டு அடையாள மாலையாக மாற்றிக்கொண்டு வந்தது, நீற்றுக்கொடி நிமிர்ந்து காட்டியும் என்று சொல்றார். ஆற்றல் அதுவுடைய அழகுடை அழகவர் திருவுரு நீற்றுக்கொடி, திரு நீற்றுக்கொடி என்றான் பெருமான். இதெல்லாம் அகச்சான்றுகளாக மாணிக்கவாசனுடைய திருவாசகத்தில் பார்க்கிறோம். அதனால் அவர் அந்தணனாக ஞானாசிரியனாக வந்து மாணிக்கவாசனை ஆட்கொண்ட இடம் என்பதிலே சந்தேகம் கிடையாது. அதனால புராணத்தில் எப்படி பாடுறாங்க, அன்னவர் ஒல்கி மெல்ல அஞ்சி அஞ்சலியில் செல்ல பன்முறை முறுவல் கூர்ந்தான். பெருமானை ஞானாசிரியன் எவ்வளவு பக்கத்துல பார்க்கிறார், எவ்வளவு பெரிய புண்ணியம், அவர் அறியாமல் நடுங்குகிறார். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு காட்சி தருகிறானே பெருமான் என்று நடுங்குகிறார். அன்பினாலே ஆர்ந்து போகிறார். பெருமான் பார்த்து பன்முறை முறுவல் செய்கிறான், தன்னடி சுட்டுகிறான், நாமத்தை மாற்றுகிறான். அதனால மாணிக்கவாசகர் என்ற நாமம் தீட்சா நாமம். வாதவூரர் என்பது இயற்பெயராக இருக்கலாம், சரியா தெரியல. வாதவூரர் என்பது இயற்பெயராக இருக்கலாம் என்று வாதவூர் புராணம் சொல்லுகிறது. பெற்றோர்கள் வைத்தால் என்று பெற்றோர்கள் வைத்த பெயரை மாற்றி ஆட்கொள்கிறான் பெருமான். ஆளுடைய அடிகளாக மாறுகிறார் மாணிக்கவாசகர். அப்பொழுது அவருக்கு மாணிக்கவாசகர் என்ற பெயரை தருகிறார் என்று இங்க பொதுவாக நாமம் சாத்தினார். பின்னால எங்கன்னா சொல்றாரான்னு பார்க்கிறேன். அந்த மாதிரி எங்கும் சொல்லலை. திருவிளையாடு புராணம் பரஞ்சோதியார் திருவிளையாடுதான் மாணிக்கவாசகர் என்ற பெயரை சொன்னார்னு சொல்லிடுறார்.
இங்க பொதுவா தன்னடி சுத்தி நாமம் சாற்றினார். நாமத்தை சாற்றி ஒரு பெயர், அது மாணிக்கவாசகர் என்ற பெயர் நம்ம சொல்லலாம். அப்படி மாணிக்கவாசகர் என்ற திருப்பெயரை அவருக்கு சொல்லி ஞானோபதேசம் செய்கிறார். நோக்கினால், பாவகத்தால், நுவலரும் பரிசனத்தால், காக்கும் மீன் உடல் அடக்கும் கமடம் ஒன் பறவை என்ன ஆக்கினான், ஆக்கும் முன்னர் அடைந்தது பரஞானம், வாக்கினால் வடந்தை சேர்ந்தாள், அகன்றன மலங்கள் ஒன்றும். பெருமான் பெரிய தீட்சை செய்கிறான். அவன் தீட்சை செய்தவனால எல்லாம் இருக்குமான்றார். எப்படி தீட்சை செய்யணும் என்றால், திருக்கண் பார்வையினால், பாவனையால், நுவலரும் பரிசனத்தால் தான். பரிசனம்னா பரிசம், பரிசத்தால் 3 உதாரணம் சொல்லுகிறார்கள். தீட்சை செய்கிற பொழுது கண்களினாலே நயன தீட்சை செய்யலாம், பாவனை தீட்சை செய்யலாம், மானதை தீட்சை செய்யலாம், பாவனையில் ஸ்பரிசம் தீண்டி செய்யலாம். 3 வகையான தீட்சைக்கும் 3 வகையான உதாரணம் சொல்லியிருக்கிறார்கள். மீன், ஆமை, பறவை 3 சொல்றார். மீன் என்ன பண்ணுமா, தண்ணீரிலே முட்டை இட்டு விட்டு அந்த முட்டையை பார்த்துட்டே இருக்குமா. ஏன்னா மீனுடைய கண் இமைக்காத கண்ணோடு அந்த மீன் தான் இட்ட அந்த முட்டையை பார்த்துட்டே இருக்குமா. பார்வையிலேயே அந்த முட்டை பொரிஞ்சிடும், மீன் வந்துடும், வெளியே வந்துடும். அதை தொட வேண்டிய அவசியம் கிடையாது, பார்த்து கொண்டே இருந்தால் போதும். அது மீன் முட்டை பொரிப்பது என்பது பார்வையாளை. அப்புறம் ஆமை, இங்க கமடம்ன்றார். கமடம் ஆடை, ஆமை. அந்த ஆமை என்ன செய்யும், கடற்கரையிலே சென்று முட்டையிட்டுடும். கடற்கரையிலே முட்டையிட்டு கடலுக்குள்ள போயிடும். கடலுக்குள்ள போயிட்டு அந்த முட்டையை நினைச்சிட்டே இருக்குமா. முட்டையை பற்றி நினைத்து கொண்டே இருந்தால் இங்க முட்டை பொரிந்து விடும், ஆமை குஞ்சு வெளியே வந்துடும். எனவே பாவனையினாலே ஆமை முட்டை பொரிக்கும். அதுக்கப்புறம் பறவை அடைகாக்கும். தான் இட்ட முட்டை வைத்துக் கொண்டு அது மேல உட்கார்ந்து கொண்டு உடம்போடு அந்த சூடுபடும்படியாக அடைகாக்கும். அடைகாத்தால் அந்த முட்டையிலிருந்து குஞ்சு வெளிவரும். இது இயற்கையை பார்க்கணும் இல்லையா. மீன், ஆமை, பறவை. அதே போல தீட்சையில குரு என்ன செய்வார், பார்வையால் நயன தீட்சை, பாவனையால் ஆமை போல பாவனையால் பாவனா தீட்சை, மானத தீட்சை, உடம்பினால் ஸ்பரிச தீட்சை என்று 3. இதையெல்லாம் மாணிக்கவாசகர் செய்திருக்கிறார். பார்வையால் செய்திருக்கிறார், பாவனை செய்திருக்கிறார், திருவடி சூட்டி இருக்கிறார். எனவே இங்க முதல்ல திருநோக்கால் தான் 46வது பாட்டில் திருநோக்கத்தால் சொன்னார். இங்க பாவனையால் தான். அப்புறம் தன்னடி சூட்டினார் என்று சொல்றார். இதை நோக்கினால், பாவகத்தால், நுவலரும் பரிசனத்தால், காக்கும் மீன் உடல் அடக்கும் கமடம் உன் பறவை என்ன ஆக்கினான், ஆக்கும் முன்னர் அடைந்தது பரஞானம். பெருமான் சொன்னவுடனே ஞானம், பரஞானம் வந்து விட்டது என்றார். உயர்ந்த ஞானம், கலைஞானத்திலிருந்து பரஞானம் வருகின்றவருக்கு. வாக்கினால் வடந்தை சேர்ந்தாள். வாக்கு வடந்தை என்றால் நாவடந்தை, கலவைகள் சேர்ந்திருக்கிறார் கூட. அல்லது திருவருள் சக்தி எங்கே சேருகிறது. 3 மலங்களும் நீங்கின. மாணிக்கவாசகர் சிறந்த பாடல் பாடுகின்ற ஆற்றலை பெறு. ஏற்கனவே பாடுகிறவர் தான். இப்ப அருள்வயப்பட்டு அருள் பாடல்களை நிறைய பாடலாம், விரைந்து பாடலாம் என்ற அந்த முறையிலே திருவாதூருடைய வாக்கியை உரை மடந்தை, வாக்கு மடந்தை என்றால் நாமகள், அவள் சேருகிறாள். சேர்ந்து தேர்வல் சேர அகன்றன மலங்கள் எல்லாம் நீங்கின என்கிறார். இனிமேற்பட்டு அவருடைய வாக்கிலே வருகின்ற வாசகம் எல்லாம் திருவாசகம். அதற்கு முன்னாலே திருக்கோவையார் பாடினார் என்று வரலாறு உண்டு. திருக்கோவையார் ஒரு இலக்கியம் பாடியிருக்கிறார். அது பெருமான் ஆட்கொள்வதற்கு முன்னால் ஒரு கருத்து உண்டு. அதை மறுக்கிறாங்க சில பேர். ஆட்கொண்ட பின்னால் கூட திருக்கோவையார் பாடியிருக்கலாம் என்று சொல்றாங்க.
அந்த வரலாறு நமக்கு சரியா தெரியல. அதனால இனிமேற்பட்டு அவர் ஆண்டு கொண்ட பின்னாலே வந்ததெல்லாம் திருவாசகம். பெருமானை எண்ணி பாடுவதாலே அவையெல்லாம் திருவாசகங்கள் தோன்றின என்கிறார். அதுல ஒரு பாடலை இன்று படித்து நிறைவு செய்யலாம், நேரம் ஆயிடுச்சு. தேடு நீ சிவபாக்கியம் செய்தனை நாட வேண்டுவ கண்டனை நம்மை பாட வேண்டும் என பரம் கண்டவர் ஆடி வாசகம் ஓதுவார் அன்புற. பெருமான் என்ன செய்தார்? தீட்சை செய்துவிட்டு பெருமானுக்கு பாடல் மேலே ஆசை இல்லையா, தம்மை பாடினால் ரொம்ப மகிழ்ச்சியா கேட்பார். ஆனா என்ன செய்தார்? சிவபாக்கியம் நீ செய்தாயினார். எல்லோருக்கும் கிடைத்திருக்கிற சிவபுண்ணியம் உனக்கு கிடைத்திருக்கிறது, நீ சிவபாக்கியம் செய்தனாய், தேடும் நீ சிவபாக்கியம் செய்தாய், என்னை நாடி வருகிறாய், என்னை நாடுகிறாய், தேடினாய், அந்த சிவபுண்ணியம் உனக்கு கிடைத்ததல்லவா. நாட வேண்டுவ கண்டனை, எதை நாட வேண்டுமோ அதை நாடினாய், எதை தேட வேண்டுமோ அதை தேடினாய், எதை நாட வேண்டுமோ அதை நாடினாய். நாட வேண்டுவன கண்டனை திருமந்திரத்தில் அவர் சொல்றார். பாடுகிறார்களே அவர்களை பாடலை போல் நான் பாட முடியல, பெருமானை நாடுகிறார்களே அதுபோல் என்னால் நாட முடியல, தேடுகிறார்களே தேடுவரை போல நான் தேட முடியல என்று பாடுறார் திருமந்திரத்தில். பாடவல்லார் போல் நான் பாட அறிகிறேன், நாட வல்லார் போல் நாட முடியல என்னால, தேட வல்லார் போல் என்னால் தேட முடியலன்னு சொல்றார். அதுபோல மாணிக்க வாசகர் இங்க தேடு நீ சிவபாக்கியம் செய்தனை நாட வேண்டுவ கண்டனையால் நம்மை பாட வேண்டும், என்னை பாடுக. சுந்தரை ஆட்கொண்டவுடனே சொற்றமிழ் பாடுக, நமக்கெல்லாம் அர்ச்சனை பாட்டேயாகும் ஆதலால் மண்மேல் சொற்றமிழ் பாடுகன்னு சொன்னார் இல்லையா. அது போல இங்க சொல்றார், நம்மை பாட வேண்டும் என பரம் கண்டவர். பெரிய ஞானம் பரஞானம் அல்லவா. அனாசிரியன் சொல்லுகிறார் என்றால் மகிழ்ச்சி, மாணிக்க வாசகர் ரொம்ப மகிழ்ச்சி. பரம் கண்டவர் ஆடினார், மகிழ்ச்சியால் கூத்தாடுற. ஆடி வாசகம் ஓதுவார், அங்க வாசகம் என்று சொன்னனாலே அவர் பாடுவதெல்லாம் இன்னைக்கு திருவாசகம். அன்புற பாடுகிறார். தீட்சை பெற்று எப்படி அப்பர் பெருமான் கூட்டாயினவாறு பாடி முடித்தவுடனே நாவுக்கரசு என்ற பெயர் உனக்கு நயப்புறம் மன்னுகன்னு சொன்னார். பதிகத்தை கேட்ட பின்னால் உனக்கு நாவுக்கரசு என்ற பெயர் இருக்கிறது என்று சொல்லி நீ பாடும் அந்த அவருக்கு அங்கீகாரம் செய்தார். இது ஞானாசிரிய கோலத்திலே வந்து பெருமான் ஆட்கொண்ட பின்னால் நீ எம்மை பாடுக என்கிறார். தீட்சாநாமத்தை கொடுத்த பின்னால் பாடுகின்றார். எனவே திருவடி சூட்டி பாவனை செய்து பாவனா தீட்சை, வாசக தீட்சை, ஸ்வரிச தீட்சை, நயன தீட்சை எல்லாம் முடிந்து திருவடி தீட்சை முடிந்து தீட்சாநாம ஒன்றை சூட்டி பாடுக என்று சொன்னதனாலே மகிழ்ந்து பாடுகிறார். பாட வேண்டும் என பரம் கண்டவர் ஆடி வாசகம் ஓதுவார் அன்புற. அன்புட ஆடுகிறார், அன்பினாலே வாசகம் ஓதுகிறார் என்று இனி வருவதெல்லாம் திருவாசகமாக என்று சொல்லப் போகிறார். அந்த 49வது பாட்டு வரையில் நாம் இன்றைக்கு சொல்லி நிறுத்தி வைக்கலாம். இனி அடுத்து வருகின்ற வியாழன் வெள்ளியில நாம் தொடர்ந்து இதை சிந்திக்கலாம். ஏறக்குறைய நமக்கு 89 பாட்டு நமக்கு இருக்குது. ஆனால் ஒரு 40 பாட்டு இருக்குது. கொஞ்சம் வேகமாக வியாழ வெள்ளியில அதை இரண்டையும் நாம் முடித்து, இது பெரும்பற்ற புலியூர் நம்பியார் எப்படி சொல்லுகிறார் என்பதற்காக இந்த ஞானோபரிச படலத்தை நாம் சிந்திக்கிறோம். இதை மீண்டும் அடுத்த வாரம் தொடர்ந்து சிந்திக்கலாம் என்று கூறி இந்த அளவோடு என்னுடைய வகுப்பை இன்றைக்கு நான் நிறைவு செய்கிறேன். அன்பர்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேட்கலாம், இல்லை என்றால் நாம் வாழ்த்து பாடி நிறைவு செய்யலாம். சரி சரி சரி,
நாம கேட்க வேண்டிய ஒரு கடமை, கேட்க வேண்டிய கடமை கேட்டு நல்ல ஒரு நம்பி திருவிழா ரொம்ப அழகா சொல்லிருக்கா. எப்படி போனார், எப்படி வந்தார், புன்முறுவல் செய்கிறார் பெருமான், எல்லாத்தையும் ரொம்ப அழகா படம் பிடிக்கிற மாதிரி பாடிருக்காரு பாட்டு. சரி, அடுத்து பாருங்க. பாப்பா பாடுதா, நீங்க பாடுறீங்களா? யாழி நீங்க பாடுறா? ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலையில் சோதியன் அம்பலத்து ஆடுவா மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவான். சம்பளம் சம்பளம். ரொம்ப மகிழ்ச்சி. வீடு சந்திக்கலாம், யாருக்கும் சந்திக்கலாம். அனைவருக்கும் மகிழ்ச்சி சார், எல்லாருக்கும் மகிழ்ச்சி. புனிதாமா மகிழ்ச்சி. டாக்டர் சுபாஷினிமா, விஜய் சித்ரா, விஜய், நடராஜன் அம்மா, நடராஜன் சார் வணக்கம், கண்ணன் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. மறுபடியும் வணக்கமா, சந்திக்கலாம். சொல்லுமா. உடல் நலமாயிடுச்சாங்கய்யா? பரவாயில்ல பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஒரு நாள் கொஞ்சம் காஞ்சிபுரம் தண்ணி ஏதோ கொஞ்சம் பண்ணி கோல்டு வந்து இன்னும் கூட கொஞ்சம் ஜலதோஷம் இருக்க மாதிரி இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்ல. அது பேசக்கூடிய, என்னால பேச முடியாம ஒரு இருமிட்டே இருந்து தும்பல் இருந்துட்டு இருந்தது. அதுதான் அந்த வகுப்பு வேலை நிறுத்தினேன். இப்ப பரவாயில்ல, ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் பரவாயில்ல, நல்லா இருக்கு. நன்றியா, நன்றியா.